the Lord. Welcome back to our channel Kids Eden. இந்த வீடியோல பைபிள்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் பத்தி சொல்லி தர போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு என்னன்னு பார்க்கலாம். Kids Eden. பட் அதுக்கு முன்னாடி பைபிள்ல இருந்து ஒரு வசனம் படிக்கலாமா? ஸோ என்னையோட வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸோ ஏசப்பா ஆப்ரஹாம் டெஸ்ட் பண்ணாங்க. ஆப்ரஹாம் அந்த டெஸ்ட்டை என்ன பண்ணார், சகிச்சார். அதாவது அவர் என்ன பண்ணாருன்னா அதை ஃபேஸ் பண்ணி அதுலேருந்து வின் பண்ணார். ஸோ அதான் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு வாட்டி படிப்போம். யாக்கோபு 1:12 சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹாய் குட்டீஸ். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பைபிள்லேருந்து பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரஹாமை ஏசப்பா டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ எப்படி டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற அந்த சம்பவத்தை தான் பார்க்க போகிறோம். ஸோ கர்த்தர் ஆப்ரஹாமை சோதித்தல் அப்படின்ற அந்த சம்பவத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்த வீடியோஸ்லாம் ஆப்ரஹாம்னா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். லாஸ்ட்டாக ஆப்ரஹாமுக்கு 100 வயசில் ஈசாக்கு அப்படின்ற ஒரு புத்திரன் ஒரு குமாரன் பிறந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அந்த மகன், அதாவது ஆப்ரஹாமோட மகனான ஈசாக்கு என்ன ஆயிட்டாரு, வளர்ந்து பெரிய பையனாக ஆயிட்டாரு. இப்போது ஏசப்பா என்ன பண்ணாங்கன்னா, ஆப்ரஹாம் எனக்கு கீழ்ப்படுகிறானா இல்லைனா எனக்கு பயந்து நடக்கிறானா, எனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறானான்னு பார்க்குறதுக்காக ஆப்ரஹாமை சோதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா முடிவெடுத்தாங்க. ஸோ சோதிக்கிறது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பண்ணுறது. அதாவது ஏசப்பா இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ஆப்ரஹாமுக்கு ஒரு டெஸ்ட் வைக்க போகிறாங்க. ஸோ ஆப்ரஹாம் அதில் பாஸ் ஆகிறாரா ஃபெயில் ஆகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த சம்பவத்தில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறாங்க, ஏசப்பா ஆப்ரஹாமை டெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ டெஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க, ஆப்ரஹாம் கிட்ட போயிட்டு நான் உன்னை டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் ஏசப்பா சொல்லலை. என்ன பண்ணாங்கன்னா, ஆப்ரஹாம் கூப்பிட்டு இந்த மாதிரி நான் உனக்கு மோரியா அப்படின்ற ஒரு தேசத்தில் ஒரு மலையை நான் காண்பிப்பேன். நீ என்ன பண்ணணும், அந்த மலைக்கு போய் உன்னோட ஏகசுதன், அதாவது ஏகசுதன் புத்திரன் அப்படின்னா அந்த ஈசாக்கு அவனோட குமாரனை சொல்கிறாங்க. ஸோ அந்த குமாரனை கொண்டு போயிட்டு நீ எனக்கு தகன பலியாக நீ பலியிடணும் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ஆப்ரஹாம் அங்கிள் என்ன ஏசப்பா இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரஹாம் அங்கிள் ஷாக்லாம் ஆகலை. ஏசப்பா என்ன சொன்னாங்களோ அது அப்படியே கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்னா, யாருக்கிட்டேயுமே இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அவர் சொல்லாமல் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையிலேயே எழும்பி கழுதை மேலே அவருக்கு தேவையான எல்லாத்தையும் வச்சுட்டு கூட 2 வேலைக்காரர்கள், அப்புறம் பலி செலுத்துறதுக்கு கத்தி அதெல்லாம் எடுத்துட்டு கூட ஈசாக்கையும் கூட்டிகிட்டு என்ன பண்ண ஆரம்பித்தார், அதிகாலையிலேயே எழும்பி அந்த வேலைக்காக கிளம்பி செல்ல ஆரம்பித்தார். உடனே அவங்களும் நடந்து போய்கிட்டே இருந்தாங்க. அந்த மோரியா தேசத்தையும் ரீச் பண்ணிட்டாங்க. தூரத்தில் பார்த்தா ஏசப்பா சொன்ன மலையையும் ஆப்ரஹாம் பார்த்துட்டாங்க. ஸோ 3 நாளாக நடந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு வந்திருந்தாங்க. உடனே ஆப்ரஹாம் என்ன பண்ணார், தூரத்தில் அந்த மலை தெரியும் போதே அந்த வேலைக்காரர்கள் கூட கூட்டிகிட்டு வந்த 2 வேலைக்காரர்கள் அங்கேயே நிறுத்திட்டு, கழுதையெல்லாம் அங்கேயே நிறுத்திட்டு என்ன பண்ணார், பலி செலுத்துறதுக்கு தேவையான கட்டையை ஈசாக்கு மேலே வச்சுட்டு இவர் கையில் கத்தியையும் நெருப்பையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஆப்ரஹாமும் ஈசாக்கு மட்டும்தான் என்ன பண்ணாங்க, அந்த மலைக்கு போனாங்க. மலைக்கு நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஈசாக்கு கேட்பார் ஆப்ரஹாம் கிட்டே, இந்த மாதிரி தகன பலி செலுத்த போகிறோமே, அதுக்கு ஆட்டுக்குட்டி இல்லவே இல்லையே அப்படி சொல்லி கேட்ட உடனே ஆப்ரஹாம் சொல்லுவார், தகன பலிக்கு தேவையான ஆட்டுக்குட்டியை யார் பார்த்துப்பா, ஏசப்பா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்து போனாங்க. அங்கே மலையை ரீச் பண்ண உடனே ஆப்ரஹாம் என்ன பண்ண ஆரம்பித்தார், பலிபீடத்தை கட்ட ஆரம்பித்தார். கட்டிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஈசாக்கை கயிறை வச்சு கட்டிட்டு அந்த பலிபீடத்து மேலே என்ன பண்ணார், படுக்க வச்சார். அடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈசாக்கை கத்தியால் வெட்டி பலி செலுத்த போகிறாங்க. கரெக்டாக ஆப்ரஹாம் கையை தூக்கி
ஈசாக்கை வந்து வெட்ட வரும்போது மேலே வானத்துலேருந்து கர்த்தருடைய தூதன் என்ன பண்ணுவார், ஆபிரகாமே ஆபிரகாமே அப்படி சொல்லி கூப்பிடுவார். கூப்பிட்ட உடனே ஆபிரகாம் வந்து என்ன சொல்லுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இதோ அடியேன் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே, நீ என்ன பண்ணக்கூடாது, உன் பிள்ளையாண்டான் மேலே உன் கையை வந்து போடாத, அவனுக்கு வந்து நீ ஒன்றும் செய்யாத, நீ வந்து என்ன பண்ண, உன்னோட ஒரே குமாரனே ஒப்பு கொடுத்ததுனால நீ ஆண்டவருக்கு பயப்படுகிறவன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணிட்ட, இந்த இடத்துல வந்து ப்ரூவ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கர்த்தருடைய தூதன் வந்து வானத்துலேருந்து சொன்னார். சொன்னதுக்கு அப்புறம் அவங்க பின்னாடி பார்த்தா ஒரு புதர் இருந்துச்சு. அந்த புதரில் வந்து ஒரு ஆட்டுக்கடா வந்து என்ன ஆயிருக்கும்னா கொம்பு வந்து சிக்கி அதில் வந்து மாட்டிட்டு இருக்கோம். உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த ஆட்டுக்கடாவை எடுத்து ஏசப்பாக்கு அந்த இடத்துல வந்து தகன பலியாக வந்து பலியிடுவாங்க. பலி இட்டதுக்கு அப்புறம் தேவனுடைய தூதன் வந்து சொல்லுவாங்க, நீ வந்து எப்படி வந்து ஏசப்பா சொன்னாங்களோ அதே மாதிரி வந்து செஞ்ச, உன்னோட சந்ததி வந்து என்னாகும், பெரிய ஜாதியாக மாறும், கடலில் இருக்க மணலை போற மாறும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஆபிரகாம் வந்து ஆசீர்வதிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாரு, ஆபிரகாம் மலையிலேருந்து ஆபிரகாமும் ஈசாக்கும் இறங்கி வந்து கழுத வேலைக்காரர்கள் எல்லாரோடையும் என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களோட தேசத்துக்கே வந்து திரும்பி போயிடுவாங்க. ஸோ அந்த பெயர் சேபா அப்படின்ற அந்த இடத்துக்கே வந்து போயிடுவாங்க. ஸோ இந்த மலையில் நடந்த இடத்துக்கு வந்து ஆபிரகாம் வந்து எகோவா ஈரே அப்படின்னு சொல்லிட்டு பேர் வைப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஸோ அந்த இடத்துல வந்து ஏசப்பாவே பார்த்துப்பாங்க என்ன நடந்தாலும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ அதனால அந்த இடத்துக்கு எகோவா ஈரே அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. ஸோ இந்த சம்பவத்தில் நம்ம பார்க்கும்போது ஆபிரகாம் வந்து என்ன பண்ணார், ஏசப்பா சொன்ன வார்த்தைக்கு முழுமையாக கீழ்ப்படிஞ்சார். அதாவது ஏசப்பா சொன்னதை கேட்டார் அப்படின்லாம் கிடையாது. ஏசப்பா என்ன சொன்னாங்களோ எப்படி சொன்னாங்களோ அதுக்கான முழுமையான கீழ்ப்படிதல் வந்து காணப்பட்டுச்சு. ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் ஏசப்பாக்கும் சரி நம்ம பெற்ற அப்பா அம்மாக்கும் சரி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா முழுமையான கீழ்ப்படிதல். அதாவது எந்த வார்த்தையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் அவங்க சொல்கிறதுக்கு அப்படியே வந்து கீழ்ப்படுகிறவங்களா நீங்களும் நானும் காணப்படணும். அடுத்து வந்து பார்க்கும்போது ஏசப்பா எதுக்காக டெஸ்ட் பண்ணாங்க, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீ வந்து எனக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ், அதாவது ஏசப்பாவை தான் முதல்ல வச்சுருக்கானா இல்லைனா அவனோட குமாரனை முதல்ல வச்சுருக்கானா, எனக்கு பயப்படுறானா அப்படின்லாம் பார்க்குறதுக்காக தான் ஆபிரகாமை வந்து டெஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டில் என்ன பண்ணார், ஆபிரகாம் வந்து பாஸ் பண்ணார். ஸோ என்னோட குமாரனை விட ஏசப்பா சொன்ன வார்த்தை தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவர் ப்ரூவ் பண்ணார். ஸோ ஆபிரகாம் என்ன பண்ணார், அந்த டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணார். அடுத்து பார்க்கும்போது தகன பலிக்கு அங்கே என்ன தேவைப்பட்டுச்சு, ஆட்டுக்குட்டி வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அந்த ஆட்டுக்குட்டியுமே ஏசப்பா அங்கே என்ன பண்ணியிருந்தாங்க, ஆயத்தப்படுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை வந்து ஏசப்பா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி கண்டிப்பாக வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம தேவைகள் எல்லாவற்றையும் ஏசப்பா வந்து சந்திப்பாங்க. ஸ்டோரியை கவனமாக்கிட்டீங்களா? அதுல சொல்லி கொடுத்ததை கண்டிப்பா ஃபாலோ பண்ணிடும், மறந்துடாதீங்க. அப்புறம் நம்ம சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கலரிங் புக்ஸ், ஆக்டிவிட்டி புக்ஸ்லாம் இருக்கு. உங்களுக்கு அது வேணுமா? கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா அமேசான்ல கூட வாங்கிக்கலாம். இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.